அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் என்ன மரம்னா, முள் சீத்தா மரம். சீத்தா மரங்களில் பல வகை இருக்குது. அதில் இது முள் சீத்தா. பழத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பலாப்பழத்தில் இருக்குமே அந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த பழம் நல்லா பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கும். மேலே முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால தான் இந்த பழம் முள் சீத்தா அப்படின்னு சொல்கிறோம். சீத்தா பழத்தில் என்ன மாதிரி இது இருக்குமோ சொல்லி அதே மாதிரி தான் இந்த பழமும் இருக்குது. ஆனால் புளிப்பு சுவை, இனிப்பு புளிப்பு இரண்டும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது. இந்த இந்த மரம் வீட்டுக்கு வளர்க்கணும், அதாவது நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு சொன்னதுனால நான் வீட்டு அருகே வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரத்தை நான் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது. நல்லா 20 அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது. நல்ல கிளைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10, 15 காய் காய்க்கும். இந்த ஆண்டு ஒரு 30 பழத்துக்கு மேலே வந்திருக்கு. நான் இந்த பழங்களை குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு ரோட்லேயே இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர் பார்த்துட்டு கேட்பாங்க, இந்த என்ன மரம், இந்த பழம் என்னென்னு. மருத்துவ குணங்களை கேள்விப்பட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்கலாம் கேட்டிருக்காங்க, இந்த பழம் வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம். நல்லா இருக்குது பழம். இதை நான் இன்னும் அதிகப்படுத்தணும். இதனுடைய விதைகளை வச்சு நான் இன்னும் நிறைய செடியை நட்டுருக்கேன். நிலத்தில் நிறைய செடியை வச்சுருக்கேன். இதனுடைய பலன் மக்களுக்கு தெரிய வருது. இதனுடைய தேவை இனிமேல் அதிகரிக்கும். நல்லா இருக்குது பழம். வீட்டுக்கு ஒருத்தர் இந்த மரத்தை வளர்த்தா நல்லாயிருக்கும். நன்றி.